ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்துருக்க கம்ப்ளைண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மோட்ரு வந்து ரன் ஆகுது, பட் பம்ப்லேருந்து தண்ணி வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை எடுத்து செக் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளே இருக்கிற இம்பலர் எல்லாமே நொறுங்கிடுச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் மோட்ரு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஆன் பண்ணுறோம் அப்படின்னா எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகுது. ஸோ அதனால் நம்ம இப்போ பம்ப்பு வந்து புதுசாக பம்புக்கான ஸ்பேர்ஸ் வந்து வாங்கியிருக்கிறோம். ஸோ அந்த பம்ப் வந்து எப்படி அசம்பிள் பண்ண போகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ பம்போட ஸ்பேர் வந்து நம்ம இங்கே மொத்தமாக வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு இங்கே கீழே இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஐபி டாப் வந்து வாங்கியிருக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நுரையில் இம்பலர்ஸ் வந்து ஃபுல்லாக வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பம்ப் ஜாக்கெட்டு, அப்புறம் வந்து வால் கேசிங் அதோட அட்டாச் பண்ணியே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெயினரு, கேபிள் கார்டு, பம்ப் சாஃப்ட்டு, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்லெட் ப்ராக்கெட்டு, இன்டர்மீடியம் ப்ராக்கெட்டு ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க வேண்டிய ஸ்லீவ்ஸ், அது போக நட் போல்ட்டு, கீ, ஸ்லீவ் கீ, அது போக கப்ளிங் கீ, அது போக அந்த கேபிள் கார்டுக்கும் ஸ்ட்ரெயினருக்கும் தேவையான ஸ்க்ரூஸ் வந்து மொத்தமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது மோட்டரை பற்றின கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த பம்போட ஹெச்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 HP 20 ஸ்டேஜ், அதாவது 3 phase 1 HP 20 ஸ்டேஜ். ஸோ அதுக்கான ஸ்பேர்ஸ் தான் வந்து நாங்கள் வாங்கியிருக்கிறோம். ஸோ இந்த 3 phase செட்டுக்கான மொத்த செட்டப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இதில் கஸ்டமர் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மேலே ரன் ஆகிடுச்சு. பட் இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மோட்ரு வந்து நல்லாவே ரன் ஆகுது, பட் பம்ப்லேருந்து தண்ணி வரல அப்படின்னு சொல்லி தான் நம்மகிட்ட கொண்டு வந்தாங்க. ஸோ அதோட பழைய பம்போட இமேஜை வந்து நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ இப்போ அதை விட்டுட்டு இப்போ நம்ம புது பம்பை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ புது பம்ப் அசம்பிள் பண்ணுறதுக்கான ஸ்பேர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கோம். இதை வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தாச்சு. ஸோ இதில் ஃபுல்லாக அந்த ஸ்பேர்ஸை வந்து வச்சு எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த கீயை வச்சுட்டு, இதுக்காக கப்ளிங் கீ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கப்ளிங் கீயை வச்சுட்டு சாஃப்ட்டை வந்து அதுக்கு நேராக வச்சு உள்ளே தள்ளணும் அப்படின்னா ஃபுல்லாகவே போய் உள்ளே உட்காந்துக்கும். ஸோ இப்போ ஒரு வாட்டி நம்ம ஃபுல்லாகவே சாஃப்ட்டை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட் வந்து நல்லா ஃப்ரீயாகவே இருக்கும். அதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐபி டாப் பிளேட்டையும் வந்து நம்ம ஃபுல்லாக இதோட அட்டாச் பண்ணி கப்பல் பண்ணிக்கலாம். ஸோ இது கப்பல் பண்ணதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 4 நட்டுக்கு வந்து மேலே த்ரெட்டில் வந்து இடம் கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ரெட் அடிச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரெட்டில் வந்து அந்த 4 நட்டை போட்டு ஈவனாக டைப் பண்ணணும். ஸோ இதில் வந்து இந்த டைப் பண்ணுற விஷயம் தான் ரொம்ப மெயினான விஷயம். ஸோ எதுக்காக வந்து அது மெயினான விஷயம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டைப் பண்ணும்போது ஒரே ஈவனாக டைப் பண்ணணும். இங்கே டைப் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த நட்டு வந்து இங்கே தான் டைப் பண்ணணும், ஆப்போசிட்டில் தான் டைப் பண்ணணும். ஸோ அந்த ஆப்போசிட்டில் நம்ம டைப் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா இந்த சாஃப்ட் வந்து பெண்ட் ஆயிரும். ஸோ அதனால் அதை வந்து மெயினாக கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. ஃப்ரீயாக சுற்றுதா என்ன அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இம்பலர் அசம்பிள் பண்ணிடலாம். இம்பலர் அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஐபி டாப் எந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இங்கே வந்து ஒரு கேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேபிள் வந்து மேலே போகிறதுக்கான கேப் கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்பை வந்து கரெக்டாக பார்த்து அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னா எந்த வித பிரச்சனையும் இருக்காது. ஸோ அந்த வித கேப் வந்து நம்ம கரெக்டாக பார்த்து அசம்பிள் பண்ணோம் அப்படின்னா நம்ம திருப்பி அதை கழட்டி அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம வெறும் பம்ப் மட்டும்தான் அசம்பிள் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த கேப் பொசிஷன் வந்து நம்ம பார்க்க வேண்டியதில்லை. நம்ம பம்பை வந்து கப்பல் பண்ணி உள்ளே இருக்கும்போது அந்த கேப்போட பொசிஷன் கரெக்டாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பலர் வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம் வாங்க.
ஸோ இப்போ இம்பலர் நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாங்கின ஸ்பேரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் உள்ள ஒரே ஒரு ஸ்டேஜ் இம்பலர் மட்டும் நான் எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத அசம்பிள் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பலர் உட்காரதுக்காக இம்பலர் ஸ்லாட் வந்து எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஸ்லாட் வந்து இந்த நம்ம இம்பலர்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக இம்பலர் வச்சு இப்படி அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னா இம்பலர் கரெக்டாக உள்ளே போய்க்கும். அப்போ ஒரு வாட்டி நம்ம சுற்றி பார்த்தோம் அப்படின்னாலே இம்பலர் நல்லா ஃப்ரீயாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிஃப்யூசர் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஃப்யூசர் பிளேட்டை வச்சு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி ஒரு வாட்டி சுற்றி பார்க்குறோம் அப்படின்னா எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் சுற்றலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதே மாதிரி தான் நம்ம 20 இம்பலர்லையுமே வந்து அசம்பிள் பண்ணணும். முதல் 10 இம்பலர் வந்து அசம்பிள் பண்ணிட்டு இதுக்கு அடுத்த 10 இம்பலருக்கு இடையில ஒரு இன்டர்மீடியம் பிளேட் வந்து அசம்பிள் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளேட் எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த 10 இம்பலர் அசம்பிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த 10 இம்பலருமே ஃபஸ்ட்டு 10 இம்பலர் வந்து அசம்பிள் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புஷ் வச்சு கீ வச்சு அதுக்கப்புறமே ஒரு இன்டர்மீடியம் பிளேட் வந்து வைக்கணும். ஸோ அந்த இன்டர்மீடியம் பிளேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்க எல்லாமே ரப்பர் புஷ்ஷில் தான் கொடுத்துருப்பாங்க. டாப்பில் இருக்கக்கூடிய இன்டர்மீடியம் பிளேட் மட்டும்தான் கன்மெட்டலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம கவனிச்சுக்கணும். ஸோ நான் இங்கே வந்து வாங்கியிருக்கிறேன், எனக்கு தெரியும் அப்படின்றதுக்காக ஸோ நான் அந்த இன்டர்மீடியட் பிளேட்டை வந்து அசம்பிள் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் ஸ்பேர்ஸ் வாங்கும்போதே கேட்டிங்க அப்படின்னா அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ இந்த இன்டர்மீடியட் பிளேட்டில் இந்த கீ வைக்கிற விஷயம் தான் மெயினான விஷயம். இந்த கீ வந்து நமக்கு தெரியாமல் கீழேயோ உள்ளேயோ விழுந்துட்டா அப்படின்னா பம்ப் வந்து திருப்பி டேமேஜ் ஆகிடும். ஸோ அதுக்காக அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு தப்பு வந்து பண்ணிடாதீங்க. ஸோ இப்போயும் ஒரு வாட்டி நல்லா சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரீயாக சுற்றும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இதே மாதிரி ஒரு 9 இம்பலர் வந்து அசம்பிள் பண்ணிடலாம். கடைசியில் டாப் டிஃப்யூசர் பிளேட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த பிளேட்டோட இமேஜை வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டுறேன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. ஸோ இதுக்கப்புறமே இங்கே அடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கீ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கீ தான் வந்து உள்ளே விழுந்துடாமல் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லீவ் அசம்பிள் பண்ணதுக்குமே இந்த இன்டர்மீடியம் டிஃப்யூசரை வந்து நம்ம மேலே வந்து அசம்பிள் பண்ணணும். ஸோ இப்படி அசம்பிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல ப்ரெஷர் கிடைக்கிறதுக்கு அந்த இன்டர்மீடியம் பிளேட் வந்து வரும். ஸோ இதுக்கப்புறமே இதே மாதிரி அந்த 9 இம்பலர் அசம்பிள் பண்ணிவிட்டு டாப் டிஃப்யூசர் வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம நார்மல் டிஃப்யூசரு, இது வந்து டாப் டிஃப்யூசரு. ஸோ இது நம்ம நார்மலான இம்பலர் தான் ரெண்டுலேயுமே வர்றது. ஸோ இம்பலரில் எந்த வித மாற்றமும் வராது. நம்ம வரக்கூடிய டாப் டிஃப்யூசர் மட்டும்தான் மாறும். இந்த ஒரு டிஃப்யூசரை மாற்றிட்டிங்க அப்படின்னா வெளியே வந்து சுத்தமாகவே தண்ணி வராது. ஸோ நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மெயினாக கவனிச்சுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஃபாஸ்ட்டாக காட்டினது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அசம்பிள் பண்ணக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். அதாவது ரொம்ப நேரம் போயிட்டு அப்படின்னா அது அந்தளவுக்கு பெருசாக ஒன்றுமே இருக்காது. ஸோ அதனால தான் இது வந்து ஸ்லாட் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இம்பலருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்லாட்டை வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு 2 பக்கமும். ஸோ இந்த ஸ்லாட்டை வந்து இதோட கேப்புக்கு இடையில வச்சு வைக்கிறோம் அப்படின்னா அந்த இம்பலர் வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக உட்காந்திக்கும். ஸோ இப்போ அதை சுற்றி பார்க்குறோம் அப்படின்னா அந்த சாஃப்ட் வந்து நல்லா ஃப்ரீயாகவே சுற்றும். ஸோ இதுதான் டாப் டிஃப்யூசர் அப்படிம்பாங்க. ஸோ இந்த டாப் டிஃப்யூசரையும் உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லாவே ப்ரெஸ் ஆகிக்கும். ஸோ இதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவ் அசம்பிள் பண்ணுறது தான் மெயினான வேலை. ஸோ அந்த ஸ்லீவ் அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பம்ப் அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னா அதில் மெயினான ஸ்டேஜே இந்த கடைசி ஸ்டேஜ் அசம்பிள் பண்ணுறது தான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீயை வச்சுட்டு
அதுக்கப்புறமே இந்த ஸ்லாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீயோட ஸ்டெப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு உள்ளே நம்ம இப்படி அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி தான் அசம்பிள் பண்ணணும். நம்ம இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பம்பில் வரக்கூடிய டெலிவரியோட அளவுகள் வந்து மாறும். அது மாதிரி மோட்டரோ பம்பும் வந்து இடையில டைட் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம அடிக்கடி கவனிச்சுக்கணும். இது வந்து பார்த்தாங்கன்னா டாப் ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வாசர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வாசர் கொடுத்து அதுக்கப்புறமே வந்து மேலே வந்து லாக் போல்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த போல்ட் வச்சு பிளேட் வச்சு நம்ம லாக் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பம்போட முக்கால்வாசி வேலை வந்து ஃப்ரீயாக முடிஞ்சுச்சு. ஸோ இப்போ அதை வச்சு லாக் பண்ணிடலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த சொன்ன மாதிரி நான் இந்த வாசர் வந்து 2 வாசர் வச்சுருக்கேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு 10 ஸ்டேஜ், மேலே வந்து ஒரு 10 ஸ்டேஜ் இருக்குது. ஸோ இது 2க்கும் சேர்த்து நான் 2 வாசர் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 வாசரில் ஏதாவது மாற்றம் இருக்குது அப்படின்னா கம்பெனிக்காரங்களே சொல்லிடுவாங்க எந்த அளவுக்கு வாசர் போடணும் அப்படிங்கிறது. இந்த அலைன் போல்ட்டை வச்சு நான் மேலே ஃபுல்லாக டைட் பண்ணிக்கிறேன். இந்த டைட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக நம்ம டைட் வந்து ஃபுல் டைட் வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி டைட்டில் வந்து ஏதாவது அளவுகள் மாறி இருந்தால் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கிடையில் வந்து டைட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ நம்ம கிளைமேக்ஸில் ஒரு முறை வந்து டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டைட் பண்ணிவிட்டு இதை அப்படி இந்த அளவுக்கு ஷேக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பம்ப் வந்து ஃப்ரீயாக ஷேக் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு ஷேக் ஆகலை அப்படின்னா உள்ளே வந்து ஏதாவது சிக்கி இருக்கும் அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ இந்த அளவுக்கு ஷேக் ஆகுதா என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம் ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ இந்த அலைன் போல்ட் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாகவே டைட் பண்ணிட்டேன். எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நான் டைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் இந்த ஷேக் வந்து இருக்குதா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு மேலே தூக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃப்ரீயாகவே இந்த ஷேக் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி ஷேக் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு வாட்டி சிம்பிளாக ஒரு மெத்தடில் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் பம்பு நல்லா இருக்குதா என்ன அப்படிங்கிறது. உள்ளே வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு பம்பை வந்து ஒரு வாட்டி ஆன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ பம்பு ஃப்ரீயாக சுற்றுறது நமக்கே தெரிஞ்சிடும். அதையும் செக் பண்ணிடலாம் வாங்க. இதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டம் ஹவுசிங் வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு, அதாவது பாட்டம் பிளேட்டை வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வால் கேசிங் அசம்பிள் பண்ணி பம்பை வந்து ரெடி பண்ணி ஃபுல் லோட் டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரியே உள்ளே வந்து தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஒரு வாட்டி சுவிட்சை ஆன் பண்ணி இது ஓடுதா என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம கடைசியாக டெஸ்ட் பண்ண வேண்டிய டெஸ்டிங்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேலே அசம்பிள் பண்ணக்கூடிய இந்த பாட்டம் பிளேட்டை வச்சு உள்ளே ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதோட வேலை ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. ஸோ இப்போவும் கடைசியில் ஒரு வாட்டி நம்ம அலைன் கீ வச்சு சுற்றி பார்த்துடலாம் ஃப்ரீயாக சுற்றுதா என்ன அப்படிங்கிறத. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரியே அலைன் கீ வச்சு ஃப்ரீயாக சுற்றுதா என்ன அப்படிங்கிறத சுற்றி பார்த்துக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாகவே சுற்றி பார்த்துட்டு எந்த வித பிரச்சனையும் இல்லை, நல்லா ஃப்ரீயாகவே சுற்றுது. ஸோ அந்த ப்ளேவும் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது. ஸோ இப்படி ப்ளே பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மேலே உள்ள ஐபி டாப் வந்து கலந்து வந்துடும். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து இந்த மாதிரி ப்ளே பார்க்கல. ஸோ இப்போ பம்போட வெளியே உள்ள இந்த ஜாக்கெட் அது போக வால் கேசிங் வந்து அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ வால் கேசிங் அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஐபி டாப்பில் போட்டு டைட் பண்ணியிருக்க அந்த 4 நட்டை வந்து கழட்டி வெளியே எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறமே வந்து நம்ம அவங்க புதுசாக கொடுத்துருக்க அந்த வால் கேசிங்கில் வந்து அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரீயாக அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ அதை கழட்டிட்டு அசம்பிள் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்ம சொன்ன மாதிரியே இந்த பம்போட ஜாக்கெட்லாம் கரெக்டாக அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ இந்த பம்பை கழட்டணும் அப்படின்னா ஃபுல்லாக கழண்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறமே உள்ளே வந்து பம்போட ஸ்லாட்டில் வந்து 4 ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நட்டு போட்டு வெளியே இங்கே ஒரு 4 போல்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம போல்ட்டை போட்டு டைட் பண்ணிவிட்டு பம்போட ப்ளே செக் பண்ணுறோம் அப்படின்னா பம்பு ஃபுல்லாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமே நம்ம ஒரு தடவை ஃபுல் லோட் டெஸ்ட் ஓடி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பம்போட ஜாக்கெட்டை வந்து அசம்பிள் பண்ணிடலாம் வாங்க. ஸோ இந்த பம்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சுற்றிலும் ஸ்லாட் தெரியும். அதுக்கு வந்து 4 ஸ்கொயர் நட் வந்து கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே 4 ஸ்கொயர் நட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா
4 அலைன் போல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அலைன் போல்ட்டை யூஸ் பண்ணி ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். பம்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாக 4 நட்டையும் டைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பம்புலையும் மோட்டர்லையும் கரெக்டாக ப்ளே வருதா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து ப்ளே பக்கா வருது. ஸோ அதனால் இந்த பம்ப் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த பம்ப் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரியாதவங்க இந்த வீடியோவை 2-3 வாட்டி பாருங்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பம்பு வந்து தனியாக பம்ப் வாங்குற ரேட்டை விட இந்த ஸ்பேர் வாங்கி அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அதை விட ரேட் வைஸில் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இதே தனியாக நம்ம ஒரு ரீவெண்டிங் ஷாப்பாக இருந்தோம் அப்படின்னா நம்ம பம்ப் வாங்கிக்கிறதே எவ்வளவோ மேல். ஏன்னா அவங்க ரீவெண்டிங்கில் அவங்க சார்ஜ் எக்ஸ்ட்ரா பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா தான் வரும் அமௌண்ட்டு. ஸோ நீங்கள் உங்கள் செல்ஃபுக்காக தனியாக வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பம்போட ஸ்பேர்ஸ் வாங்கி அசம்பிள் பண்ணுறது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும்.